ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் யூடியூப் ஸ்டார். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இந்த மாதிரியான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, இவ்வளோ சின்ன பையன்கிட்ட இவ்வளோ பெரிய பதவி தூக்கி கொடுத்தீங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரியான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது முழு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து அதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கூட வரைக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக உங்களுக்கு டெலிகிராம் லிங்க்கு, அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட ப்ராஜெக்ட் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டெலிகிராமில் போனீங்கன்னா அலர்ட் மோஷன் ஆப் டவுன்லோட் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா லிங்க் கொடுத்துருக்கேன், அலர்ட் மோஷனோட ஆப் டவுன்லோட் லிங்க்கை. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் லிங்க் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக உங்களை இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். ஓகே, டைரெக்டாக உங்களை இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கீழே நல்லா ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் லிங்க் அல்லது ப்ராஜெக்ட் கியூஆர் கோடு கொடுத்துருக்கேன். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸில் வச்சு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா டவுன்லோட் லிங்க் டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக உங்களை அலர்ட் மோஷன் ஆப்புக்கு கொண்டு வந்துடும். கொண்டு வந்ததுக்கப்புறம் இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இம்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் லோடிங் ஆகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். லோடிங் ஆகி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட ப்ராஜெக்ட் அலர்ட் மோஷன் ஆப்பில் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ டு டைம் லைன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அலர்ட் மோஷன் ஆப்பில் இந்த மாதிரி தான் வந்துடும். இதில் பின்னாடி என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாமலா இந்த சாங் இருக்குல்ல. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வேணுன்னா இதில் ஹிடன் ஆப்ஷன் பண்ணி வச்சுருக்கேன், என்னோடய ஃபோட்டோவை. ஓகேங்களா? அந்த வேணும்னா அந்த ஹிடனை எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். அதில் லெட்டர்ஸை கரெக்டாக அதுக்கேற்றப்பில் உங்களோட ஃபோட்டோக்கு ஏற்றப்பில் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வேண்டாம்னா அந்த இதை ஹிடன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டைம் லைனை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குரூப் அண்ட் மாஸ்க்குன்னு இருக்கும். குரூப் அண்ட் மாஸ்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எடிட் குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, எடிட் குரூப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டைம் லைன் வந்துடும். டைம் லைனை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள ஃபோட்டோவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கலர் ஃபில் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். டைரெக்டாக உங்களோட ப்ராஜெக்டில் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிரும். நீங்கள் இப்போ ஃபோட்டோவை நல்லா டச் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்றப்பில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. இப்போ வீடியோ ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கே தெரியும் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் குரூப் அண்ட் மாஸ்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி அடுத்த ஃபோட்டோவும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃபோட்டோவை. அதுக்கப்புறம் சிங்கிளாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து கலர் ஃபில் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணுன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோட்டோவை இதில் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ
அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அப்புறம் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை கரெக்டாக அதுக்கேற்றப்பல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி அதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. இப்போது நான் இந்த சாங்கை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நான் சேஞ்ச் பண்ண 2 ஃபோட்டோவுமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் சாங்க்கு ஒவ்வொரு பீட்டுக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கேற்றப்பல கிளிக் பண்ணி உங்களோட ஒவ்வொரு ஃபோட்டோவும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு 24 ஹவர்ஸில் ரீப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்களா. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கூடவே இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.